வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் 2015ஆம் ஆண்டின் என்னுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தை மாதம் முதல் நாள். நிறைய பேர் வீட்டில் பொங்கல் வச்சுருப்பீங்க. இப்போ மலேசியாவில் நேரம் நாள் 15/1/2015, டைம் 4:35 மலேசிய நேரம். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ அலர்ட்டை வச்சு அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இது ஜனவரி மாதம் வருடாந்திர ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம் 2015. பொதுவாகவே இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோரெக்ஸை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி நம்மளும் யோசனை செஞ்சோம்னா நாம் ஜெயிப்போம். ஒரு 50% ஆஃப் த டைம் ஜெயிப்போம். ஒரு 50% ஆஃப் த டைம் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபோரெக்ஸை இயக்குறது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேங்க் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆக அவங்க இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம்னா, அல்லது நம்ம இதை ஒரு ஆய்வு செஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம இன்னும் வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கும். நம்ம தோற்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த வகையில் நான் நிறைய அனலைஸ் பண்ணாலும் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு சில கரன்சியில். இப்போ அந்த ரீதியில் இப்போ நான் உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஸ்விஸ் ஃப்ராங்க் கரன்சி இப்போ உதாரணமாக காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கோடு போட்டிருக்கிறது எல்லாமே வருடத்தினுடைய ஆரம்பத்து நாள். அடுத்த கோடு அந்த வருடத்தின் கடைசி நாள். அப்போ அந்த வகையில் 2013 ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி இங்கே மேலே இருந்தது. தொடர்ச்சியாக ஒரு வருட காலம் டவுன் ட்ரெண்டில் இறங்கி வந்திருக்கு. தொடர்ச்சியான டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துக்கு அதன் பிறகு வருடாந்திர கடைசி, அடுத்த வருட ஆரம்பம் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2014 பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது அப் ட்ரெண்ட் ஆரம்பித்து அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிருச்சு. இறங்கி இப்போ நம்ம இப்போ 5ஆம் தேதி 1ஆம் மாதம் 2015 போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 15. இப்போ இது ஆல்ரெடி கீழே டச் பண்ணிவிட்டு இது அப் ட்ரெண்டை நோக்கி இது போய்கொண்டிருக்கு. ஆக இந்த அனலைஸ் நமக்கு எந்த வகையில் இது பயன் கொடுக்கும் அப்படின்றது இந்த பேங்க்காரங்க கிட்டத்தட்ட இந்த கரன்சிக்கு என்ன ஒரு ஐடியா வச்சுருக்கிறாங்கன்றது தெரிய வரும். இதில் என்ன நமக்கு இப்போ தெரிய வருதுன்னு சொன்னால், இப்போ வருடாந்திர ஆரம்பத்துக்கு முன்பதாகவே இந்த கரன்சி கீழே இறங்கிட்டு மேலே ஏறிக்கொண்டிருக்கு. ஆக இது ஏற்கனவே இதனுடைய அந்த பாயிண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 0.83939 இருக்குது. ஏற்கனவே மேக்ஸிமம் மேலே ஏறி இருக்கிறது 0.87357. ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கரன்சிக்கு நமக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 3500 பிப்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்ற ஒரு கணிப்பில் பார்த்தோம்னா லாபத்தை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3320 பிப்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஆக இது நம்மளுடைய ஒரு ப்ராஃபிட் டார்கெட் ஏரியாவாக இருக்குது. ஆக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஒரு வருடாந்திர ஆய்வில் நம்ம இதை பார்த்துட்ருக்குறோம். ஆக நீங்கள் எக்ஸாக்டாக இதில் ட்ரேட்டில் இறங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் முடிஞ்ச மட்டும் இந்த கரன்சி இந்த 0.78658க்கு வந்தால் நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த இடத்துல நீங்கள் வாங்கி லாபத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால்
இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கி ஒரு சின்ன சின்ன லோட்டு அதையும் மீறி இது கீழே வரும் பொழுது நீங்கள் கீழே வர வர நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த இடத்துல லாபத்தில் வெளியே வரலாம். ஆக வருடாந்திர ஆய்வு கணக்குக்கு இந்த கரன்சி ஆஸ்திரேலியா சிஹெச்எஃப்பை நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் வந்து H1லேயும் வச்சு, இது என்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்குலாம் தெரியும் இது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு. இதுலேயும் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஏரியா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் வந்து ட்ரேட்டில் வந்து இறங்குவதற்கு முயற்சி பண்ணணும். இது தொடர்ச்சியான ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போய் கொண்டிருக்கு. அதுவும் இந்த இடங்களில் பார்த்தாக்கா இது ரொம்ப வேகமாக போவதாக நமக்கு வந்து தெரிய வருது. ஆக நீங்கள் உண்மையிலே இந்த கரன்சியை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஒரு H1ல் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு நீங்கள் சரியான ஒரு இடத்த தேடி நீங்கள் இதில் வந்து ட்ரேட்டில் இறங்குவதற்கு முயற்சி பண்ணலாம். ஆக என்னுடைய ஒரு கணிப்பில் இதை பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஒரு கரன்சி வந்து எப்பயுமே D1ல் வச்சு ஒரு முழுமையான ஒரு பார்வையை பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து H1ல் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நாம் வந்து ட்ரேட் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணலாம். ஆக இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாய் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இங்கே போய் பண்ணாதீங்க. இந்த இடத்துல இந்த கரன்சி கண்டிப்பாக இவ்வளோ வேகமாக மேலே ஏறிக்கொண்டிருந்தாலும் இது ரிட்ரேஸ் பண்ணுதான்னு பாருங்கள். அல்லது குறைஞ்சபட்சமாக இந்த இடத்துக்கு அது வந்தோடனே தான் நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணணும். அல்லது இன்னும் ஒரு சேஃபான பிளேஸ்ன்றது இந்த இடத்துக்கு கீழே வந்தோன்னு இங்கே வாங்க பாருங்கள். அப்படியே இது கீழே விழுந்தாலும் இதை தாங்குவதற்கு, ஏன்னா என்னுடைய மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கிடையாது. இந்த லாஸை தாங்குவதற்கு உள்ள ஃபண்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஆக அந்த வகையில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கரன்சியில் சக்ஸஸாக வரலாம். அதே மாதிரியான ஒரு ஆய்வில் நான் வந்து பார்க்குறது இந்த ஈரோ கிரேட் பிரிட்டன் பவுண்ட். இப்போ ஈரோ கிரேட் பிரிட்டன் பவுண்டை பார்த்தீங்கன்னாலும் வருடாந்திர ஆய்வு என்று பார்க்கும் பொழுது 2014 2013 தொடர்ச்சியாக இது வந்து ஒரு டவுன் டேர்னில் வந்து வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ச்சியான டவுன் டேர்ன். இப்போ கூட டவுன் டேர்ன் இருக்குது. இது வருடாந்திர கடைசியாக இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல சோப்பாக இருக்கிறத பார்க்கும் பொழுது இது இன்னும் இறங்குற மாதிரி தெரியுது. ஆனால் இருந்தாலும் நம்ம வேறு லாஜிக்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, வேறு அனலைஸ் பிரகாரம் பார்க்குறப்ப இது ஆல்ரெடி இந்த லைனுக்கு கீழே வந்துடுச்சு. ஆக இந்த இடத்துல இருந்து இது இவ்வளோ தூரம் இது வந்து கீழே விழுந்தது. கண்டிப்பாக மறுபடியும் மேலே எனி டைம் ஏறலாம். ஆக இந்த கரன்சி வந்து பாய் பண்ணுவதற்கு தகுதியான கரன்சி. இருந்தாலும் இந்த இடத்துல எப்போ அது வந்து அங்கே மேலே ஏறுவதற்கு அதனுடைய அந்த சைனை காட்டுதோ அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த ஏரியாலாம் வந்து பாய் பண்ணுவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு ஏரியா. ஆக இந்த இடத்துல இது மேலே ஏறிட்டு ஒரு மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, அதாவது இந்த கரன்சி நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் எந்த இடத்துல பாய் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே இந்த கரன்சி வந்து இங்கே மேலே ஏறிட்டு கீழே இறங்கியிருக்கு. இப்போ மறுபடியும் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த கரன்சி இந்த இடத்துலேருந்து இதை தாண்டி மேலே போய் கொண்டிருந்தால் இந்த ஏரியாக்களில் நீங்கள் வாங்குவதற்கு ரெடியாக இருங்க. வாங்கிட்டு தொடர்ச்சியாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லாங் டேர்முக்கும் நிறைய லாபங்கள் உங்களுக்கு இந்த கரன்சியில் கிடைக்கும். சரி, இந்த 2 கரன்சியை நம்ம வந்து வருடாந்திர ஆய்வில் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து என்னுடைய வீடியோ அலர்ட் பிரகாரம் அடுத்து வேறு எந்த கரன்சிங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது பொதுவான ஆய்விலே ஒரு லாஜிக்லே நம்ம பார்த்தோம்னா இந்த கரன்சி வந்து ஒரு பெரிய ஒரு டவுன் டர்னில் வந்து கீழே வந்துட்டு மேலே போய் கொண்டிருக்கு. ஏற்கனவே இதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த இடத்த தொட்டுட்டு மேலே ஏறி இருக்குது. பல நேரங்களில் இந்த இடத்துல தொட்டுட்டு ஏறி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாய் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து மார்க்கெட்டை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து உண்மையிலே அப் ட்ரெண்டு
ஆரம்பிச்சிருச்சா இல்லையா அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இது வந்து இங்கே கீழே இறங்கி இருக்கிறதுனால மறுபடியும் இது கீழே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இதிலிருந்து வந்தாலும் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் விட்டுறலாம், இது வரைக்கும் ப்ராஃபிட் வர்ற வரைக்கும். அப்படி இல்லைனாலும் கீழே வந்தாலும் இது வரைக்கும் ஃப்ளோட்டிங் லாஸில் இருக்கும். மறுபடியும் இது மேலே ஏறும் பொழுது இந்த லாஸஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிரும். ஆக அந்த நிலையில் இந்த கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ்டி ஆல்தோ டவுன் டர்னாக இருந்தாலும் அப் ட்ரெண்ட் எப்போ ஏற்படுதோ அதை பார்த்து நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி தான் யூரோ யூஎஸ்டி. எப்பயுமே யூரோ யூஎஸ்டி வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்டு தான் வந்து ஃபாலோ பண்ணும். இதுவும் ஆல்ரெடி இந்த ஏரியாவை தாண்டி கீழே வந்துருச்சு. ஆக நீங்கள் இது எப்போ இது அப் ட்ரெண்ட் இது எடுக்குதோ நீங்கள் இதையும் வாங்குவதற்கு தயாராக இருங்க. அடுத்தபடியாக வாய்ப்பு உள்ள கரன்சி என்று பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா, கனடா. இது வந்து ஏற்கனவே நான் அலர்ட் கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துக்கு வந்தோன்னு எல்லாத்தையும் வாங்க சொல்லி. ஆனால் இப்போ இது வந்து ஆல்ரெடி மேலே ஏறிடுச்சு. இது எப்போ மறுபடியும் கீழே இந்த இடத்துக்கு வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது யூஎஸ்டி ஜப்பனீசியன். யூஎஸ்டி ஜப்பனீசியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப மேலே ஏறி இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கீழே இறங்குவதற்கு ஒரு கர்வ் எடுத்துருக்கு. இருப்பினும் நமக்கு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் முழுதாக கிடைக்கல, இது வந்து டவுன் ட்ரெண்டில் போதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ எப்போ இது வந்து இதையும் உடச்சிக்கிட்டு இது கீழே இறங்குதோ அப்போ இது வந்து ஒரு 1.05 வரைக்கும் வருவதற்கு இந்த கரன்சிக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக அது வரைக்கும் நீங்கள் இந்த கரன்சியை வந்து பார்த்து கொண்டே வாங்க, அப்சர்வ் பண்ணிக்கொண்டே வாங்க. ஆக இன்றைய நாளில் வந்து நான் உங்களுக்கு எப்படி வருடாந்திர ஆய்வு செய்கிறது என்பதையும் இந்த வாரத்துக்குள்ளே அலர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஆக இதை நீங்கள் வந்து பார்த்து தெளிவு பெற்று நீங்கள் ட்ரேட் செய்து நிறைய லாபத்தை அடையணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய அலர்ட்டை இத்தோடு முடித்துக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.